சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆகஸ்ட் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு நாளோ 2 நாளோ அதிகபட்சம் 3 நாட்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம பயன்படுத்தும் போது நம்முடைய கடன் தொல்லை அப்படிங்கிறது காணாமல் போயிடும். நம்ம எவ்வளவு தொகை கடன்ல இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாம சட்டுன்னு வெளியில வந்துடலாம். கடனை அடைப்பதற்கான ஒரு பண வரவு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேர் கடைப்பிடிச்சு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்து நாம இனிமே எந்த கடன் பிரச்சனையிலையும் சிக்கக்கூடாது அப்படின்றதுனாலேயே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல ஒரே 1 ரூபாயாவது எடுத்து வச்சு இன்னமும் சிறப்பான வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. என்ன அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நல்ல கோடீஸ்வரர்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களுக்கு லட்சங்களில் கடன் இருக்கும். இன்னும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கும். நம்மை விட எளியவர்களுக்கு இன்னும் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக யாராக இருந்தாலும் நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கடன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இந்த கடன் அப்படின்றதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றதுல யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அத்தனை சமயத்தவரும் கடைபிடிக்கலாம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், அத்தனை சமயத்தினரும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை கடைபிடிக்கலாம். கடன் யாருக்கு தாங்க இல்லை, எல்லாருக்கும் கடன் இருக்க தானே செய்யுது. அதனால இவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் ஃபாலோ அப்படிலாம் கிடையாது. எல்லா சமயத்தவருக்கும் இந்த பதிவு பொருந்தும். ஆக நான் சொல்ல போகிற ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்ககிட்ட ஒரு சிறிய தொகை, உதாரணத்துக்கு 1 ரூபாயாக இருந்தாலும் அதை கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். இப்போ ஆகஸ்ட் மாதம் கடனை அடைப்பதற்கான தேதி நேரம் பார்த்துடலாங்களா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணியிலிருந்து இரவு 11:40 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் நேரம். மீண்டும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:20 மதியம் 1:25 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம். நான் சொன்ன இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. இல்லையா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சரியான நேரத்தில் கரெக்டாக ஞாபகமாக உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சிறிய தொகை 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்படி இல்லைனாலும் ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த ஒரு காணொலியை உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த தகவலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.